ஆட்டோக்கு வந்து என் கண்ணு முன்னாடியே என் பையன் இறந்துட்டான். கண்ணுனால நமக்கு அந்த நாய்க்கு நம்ம இறக்கப்பட்டு இவ்வளோ சொல்றீங்க, அந்த குழந்தை மேலே நமக்கு எந்த ஒரு இறக்கமே வர மாட்டேருக்கு. தெருநாய்களை தத்தெடுத்து வளர்க்கணும். இல்ல அது வரைக்கும் கடி வாங்கிட்டே இருக்க வேண்டியது. கொசுக்கும் நாய்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கொசு நாய் ஒன்னா சார்? அப்ப இந்த கேள்வி சரிதானே, நாயும் மனுஷனும் ஒன்னா? இந்த இஷ்யூ ரைஸ் பண்ணுறவங்களை குற்றவாளி ஆக்கிட்டு அவங்க தங்களை வந்து புனிதராக காட்ட ட்ரை பண்ணுறாங்க இல்லையா, அந்த போலி புனிதம் தான் இங்கே இஷ்யூவே நான் சொல்கிறேன். ஏன் தெருநாய்கள் அகற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவ்வளவு அந்த கோர் கொஸ்டின் சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். டூ வீலர்ல ஹைவேல போய் நின்னேன், எப்படி ஓடி வந்து கிராஸ் பண்ணுச்சு. ஜஸ்ட் அதை சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பிரேக் போட்டு விழுந்து அச்சிச்சோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. கை கால் எல்லாமே ஃப்ராக்சர். ஜஸ்ட் ஹெல்மெட் போட்டிருந்ததால நான் மை லைஃப் வாஸ் சேவ்டு. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். அதனுடைய ஹைட் கம்மியா இருக்க குழந்தைங்களாகட்டும், அவங்க மேல வந்து ஒரு மெஷர்ட் அட்டாக் கரெக்டா நடக்குது. கரெக்டா சொன்னீங்க. இது இரவு நேரத்துல தனியாக நடக்க முடியல, குரூப்பா வந்து அட்டாக் பண்றப்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறாங்க. குழந்தைங்க விக்டிம்ஸ், ஆனால் அக்யூஸ்ட் வந்து டாக்ஸ் கிடையாது. அதை அமேண்டன் பண்ணவங்க. குற்றவாளிகள் வந்து அவங்கள தான். குற்றவாளி யாராவே இருந்துட்டு போட்டும், இந்த கடியிலிருந்து என்னை தற்காத்துக் கொள்வதற்கு என்ன வழி இருக்கு? தெருநாய்களை தத்தெடுத்து வளர்க்கணும். இல்ல அது வரைக்கும் கடி வாங்கிட்டே இருக்க வேண்டியது. ஒரு அடல்ட் என்னால ஓடிட முடியும், ஒரு வயசானவங்களாகட்டும் ஒரு குழந்தையாகட்டும், அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? என்ன கொடுமை சரவணன். அந்த நாய் வந்து அன்கான்ஷியஸாக இருந்து ஒரு வெறி பிடிச்ச நாய் கடிக்குதுன்னா அதுக்கு முன்னாடி அதை வந்து யார் வந்து இல் ட்ரீட் பண்ணா? இப்போ உங்க அம்மா அந்த இடத்துல வைப்போம், இப்போ அவங்க என்ன செய்யணும்னு கேக்குறாங்க. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. எனக்கு கடிக்கணும்ன்ற நம்பிக்கை இல்லை சார். அவங்க உங்களுக்கு நம்பிக்கை அங்கே இல்லாம இருக்கலாம் தம்பி. 5 நாய் சுத்து போட்டுருச்சு. இப்ப அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. எங்க அம்மா என்ன சொன்னிட்டு எங்க அம்மா தான் சார் முடிவு பண்ணுவாங்க அந்த நேரத்தில். மச்சான் யாரா இவனுங்க, எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? அப்ப எனக்கு ஆபத்துனா நான் தானே முடிவு பண்ணணும். ஆமா, எனக்கு அப்படியே எனக்காக நீங்க முடிவு பண்றீங்க. பெரிய முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போனேன், கொட்டை எடுத்து அமிச்சிட்டாரா. நம்ம வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும் சார். இங்க நாய் இருக்கும், பிரச்சனை இருக்கும்ன்ற அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும் சார். அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. 3 கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, 2 பிரைவேட் ஸ்கூல் இருக்கு. நான் இருக்கிற ஏரியால நடந்து போற பிள்ளைங்க அதிகம். அவங்கள நாய் துரத்தும் போது நாங்க என்ன பண்ணணும்? நீங்க என்ன எல்லாத்துக்கும் கேள்வி கேட்டுங்கறீங்க? பக்கத்துல நம்மள மோந்து பாத்துச்சுனாலே நம்ம வீட்லயோ நம்மள சுத்தியோ டாக் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா நம்மள வந்து ஸ்மெல் பண்ணும். ஓ, நீ அப்படி வரியா? நீங்க சொல்றது எல்லாமே ஒற்றை நாய் மேடம். நான் கேட்குறது ஒரு 10 நாய் இருக்குங்க. 10 நாயில வாழை சுருட்டிய நாய், வாழை சுருட்டாத நாயின்னு எப்படி நான் பிரிக்கிறது? இந்தக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்? சார் டாக் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் அனிமல் சார். அது நமக்கு வந்து ஒரு ஆபத்து இல்லை இந்த மனிதரால அப்படின்னு அது உணரும் போது ஒண்ணுமே பண்ணாது. யாரா நீ இவ்வளவு டேலண்டடாக இரு? தூங்கிட்டு இருந்த ஒரு குழந்தைய போய் ஒரு நாய் கவிட்டு வந்திருக்கு ரைட்டுங்களா. அந்த குழந்தைக்கு வந்து தன்னை கவிடுது நாயின்னு கூட தெரியாது. உங்களை வந்து இவர் நல்லவரா கெட்டவரான்னு பார்த்தா கடிக்குன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து இப்போ கிடையாது. நமக்கு அந்த நாய்க்கு நம்ம இறக்கப்பட்டு இவ்வளோ சொல்றீங்க, அந்த குழந்தை மேலே நமக்கு எந்த ஒரு இறக்கமே வர மாட்டேருக்கு. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. ஸோ கடிபட்டங்களாட்டு ஒரு குழந்தை கடிபட்டுன்னு சொல்லும்போது இவங்களுக்கான வலி அதிகமாக இருக்கணும். இவங்க கிட்ட நான் வலியே இல்லை. You are really a God gifted child. ஐயா அப்படி கிடையாது. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்னு வள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல. சாவு சாவும்ல. அது மாதிரி அது எல்லாருக்குமே வந்து அது இறக்கம்ன்றது எல்லா உயிரினத்திலும் இருக்கணும்னு தான் சொல்றோம். உங்களை ஒரு கொசு கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது கொசு கடிச்சிச்சுன்னா அதை தட்டுவோம் அடிப்போம், அது இல்லைன்னு சொல்லல. பதில சொல்றா. அது செத்துரும் இல்லையா? ஆமா ஆமா, அது இல்லைன்னு சொல்லலையா? அது ஒரு உயிர் தானே. ஐயோ கரப்பா மூச்சி ஏன் கொல்றீங்க, ஏன் கொசுவை கொல்றீங்க? எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. அது உயிர் கிடையாதா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? அது ஒரு உயிர் தான், இல்லைன்னு சொல்லல. அது இந்த உலகத்துல பிறந்த ஒரு உயிர் தானே. யார் சாமி இவன், எங்க இருந்து வந்திருக்கான்? நீங்க எடுத்ததுமே அதுக்கான கருணை, அன்பு, புனிதம் நீங்க பூசும்போது அதோட இஷ்யூ நம்ம பேச முடியாது, அதுக்கு தீர்வும் கிடைக்காது. குட் क्वेश्चन. இந்த இஷ்யூ ரைஸ் பண்றவங்களை குற்றவாளி ஆக்கிட்டு அவங்க தங்களை வந்து புனிதராக காட்ட ட்ரை பண்றாங்க இல்லையா, அந்த போலி புனிதம் தான் இங்க இஷ்யூவே நான் சொல்றேன். இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நீங்க நினைக்கிற அளவுக்கு நீங்க எல்லாம் கருணைவாதிகளும் கிடையாது, நானும் கிடையாது. அதுல இருந்து நம்ம இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். உடல் ஊனமுற்றோரை என்ன பண்ணும் சார்? நீங்களும் நானும் ஓடிடலாம், கல் எடுத்து அடிக்கலாம், கம்பெடுத்து. உடல் ஊனமுற்றோர். அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. நாய் பெருகிற காரணமே அனிமல் லவர். சாப்பாடு போட்டவங்க, நீங்க எடுத்துட்டு போனவங்க நீங்க தான். உலகிலேயே அதிகமான ரேபிஸ் பாதிப்பு இருக்கும் நாடு இந்தியா. முடிஞ்சு போச்சியா, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அதை விட முக்கியம், இந்தியாவில் தமிழ்நாடு தான் நம்பர் 1 இடத்துல இருக்கு ரேபிஸ் பாதிப்புல. ரைட்டா? இதை இந்த அலட்சிய போக்கோடு நீங்க பேசுறப்ப தான் கோவம் வருது.
பொறுமையா கடப்பிடிங்க அறியாப்புல தெரியாம கேட்டான். சார் ஆக்சுவலாக வந்து எனக்கு நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். என்னோட அம்மாவுக்கு தான் கடிச்சது ஆக்சுவலாக நாய். ஸ்டில் கடிச்சு ஒரு 6 இயர்ஸ் ஆகுது, 6 to 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸ்டில் அதனால அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. கடிச்சு 6 வீக் வரைக்குமே டாக்டர் சொல்லிட்டாங்க உங்க அம்மா உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் தர மாட்டோம். ஏன்னா எங்க அம்மாவோட சேர்த்து அதே ஸ்ட்ரீட்ல 3 பேருக்கு கடிச்சது. செகண்ட் வீக்கே ஒரு அங்கிள் இறந்தாரு. உங்க அம்மாவே கடிச்சிருது, உங்க அம்மா உயிரோட இருக்க மாட்டாங்கன்னா நாளைக்கு போய் அந்த இடத்துல போய் நீங்க ஃபுட் வைப்பீங்களா நாய்க்கு? அப்படி கேள்றா வெள்ள குட்டி. கடிச்சிருச்சுன்னா நான் வைக்க மாட்டேன். ஒரு நாய் கடிக்குதுன்னா அப்போ நம்ம என்ன ப்ரிகாஷன் அங்கே பண்ணணும், அந்த நாய்க்கு என்ன பண்ணணும்? நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. மொத்த நாயுமே இது வேணாம் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கும் தப்பு தானே. கடிச்ச கொசுவை அடிக்க வேண்டியதானே, எதுக்கு மற்ற கொசுக்கு மருந்து தெளிக்கிறீங்க? சரியான போட்டி. கொசுக்கும் நாய்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கொசு நாய் ஒண்ணா சார்? அப்ப இந்த கேள்வி சரிதானே, நாயும் மனுஷனும் ஒண்ணா? இப்பதான் பிரைட் ஆரம்பிச்சேன். நான் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் சார். ரெகுலராக என் பையனை ஸ்கூலுக்கு தனியார் பள்ளிக்கு அழைச்சிட்டு போகிறது வழக்கம் சார். நாய் குறுக்க வந்து நாய் மேலே விடக்கூடாதுன்னு இங்காண்ட பள்ளம், அங்காண்ட நாய். இங்காண்ட திருப்பும் போது ஆட்டோக்கு வந்து என் கண்ணு முன்னாடி என் பையன் இறந்துட்டான் சார். கண்ணுனால 6 வயசு பையன் இறந்துட்டான் சார். ஓ, உங்க ஆட்டோல உங்க பையனை கூட்டு போறப்போ? நானே அழைச்சிட்டு போகும்போது சார். குறுக்க வந்ததில் நான் பள்ளங்காண்ட பக்கத்தில் மோட்டில் ஏறி ரைட் சைடில் கவுந்து. எனக்கு இருக்கிறது என் பிள்ளைங்க, என் ஒய்ஃபு தான் சார். தம்பி கடிச்சு கிட்டத்தட்ட 75 நாள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த 75 நாளில் நான் உங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். 75 நாள் எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லை, பையன் நல்லாவே இருந்தான். திடீர்னு ஒரு நாள் காலையில் எனக்கு தலைவலிக்கு ஸ்கூல் போகலன்னு சொன்னான். அன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா வாயிலிருந்து ஒரு மாதிரி கோலெல்லாம் உடைச்சிட்டு அந்த ரேபிஸ் சிம்டம்ஸ். ஹாஸ்பிட்டல் போயாச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் உள்ளே எடுக்க மாட்டேங்கிறாங்க. ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. டாக்டர்ஸ் உள்ளே வரதுக்கு பயப்படுறாங்க. ஒன்றும் பண்ண முடியாது, வீட்டுக்கு கொண்டு போங்க அப்படிங்கிறாங்க. ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க வர மாட்டாங்க அப்படிங்கிறாங்க டாக்டர்ஸ். கடைசி வீட்டுக்கு கொண்டு வந்தவர் பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் பையன் இறந்து போயிட்டு எல்லா தடுப்பூசியும் போட்டோம், எல்லாமே கொடுத்தோம். அந்த ரேபிட்டுங்கிற அந்த நோய் வந்துச்சு அப்படின்னா நம்மளை காப்பாற்ற முடியாது சார். என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. இப்போ இந்த அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் என்ன பதில் சொல்லுப்பா. வாட் இஸ் சார்? இது வந்து இர்ரெஸ்பான்சிபிள் பெட் ஓனர் தான் சார் ஃபுல்லாக. இப்போ நான் அவரை தூக்கி உள்ள வச்சிடலாமா? கண்டிப்பாக. ஏன்னா ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்க மாட்டாங்க அந்த டாகுக்கு. ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்தா அந்த டாக் கிட்ட அந்த பிரச்சனை வராது. நாரப்பையில என்னது சொல்ல சொல்ல கேட்க முடியும். அவருக்கு அந்த ஒரு நிகழ்வு நடந்துச்சுங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா என்னால் அவர் முகத்தை பார்க்க முடியல. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. மனசார சொன்னா எனக்கு வந்து இந்த சைடு உட்காந்துட்டோமே, இப்படி என்ன ஆச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்கறதுக்கு கூட எனக்கு இந்த இடத்துல தொண்டையில எச்சி முழுங்குது. என்ன மனுஷன்? அதுக்கு கருணை காட்டுவேனா இல்லை அவங்ககிட்ட போய் அனுதாபப்பட்டு பேசுவேனாங்கிற அளவுக்கு நான் வந்து ஒரு மனுஷனா நான் வந்து அந்த இடத்துல தன குளிஞ்சேன். நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அங்கே கருணை காட்டுவீங்களா இல்லை இவரை பக்கம் போய் நிற்பீங்களா? சார் நான் உண்மையாலுமே அவர் பக்கம் தான் போய் சார் கேட்பேன் நான். தலைவா, you are great.